ஐயம் சாரி பாதிரியாரே மதிகெட்ட இசைவாணியே. ஐயம் சாரி பாதிரியாரே அறிவு கெட்ட இசைவாணியே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்குமே வணக்கம். ஹிந்துக்களுடைய ஒற்றுமை என்ன அப்படிங்கிறத இந்த ஒரு வாரத்தில் இசைவாணியாக இருக்கட்டும் இல்லை திராவிட கும்பலாக இருக்கட்டும் ஒட்டுமொத்தமாக நம்ம ஹிந்துக்கள் எவ்வளோ ஒற்றுமையாக இருக்கும் அப்படிங்கிறத இந்த ஒற்றுமை நமக்கு காட்டுது. தற்பொழுது இசைவாணிக்கு எதிராக ஐயப்ப பக்தர்களே, மாலை போட்டிருக்கும் ஐயப்ப பக்தர்களே இசைவாணிக்கு எதிராக ஒரு பாடலை பாடி பல இடங்களில் வீடியோக்கள் வெளியிட்டு அவங்களுடைய எதிர்ப்புகளை தெரிவிச்சிருக்காங்க. அந்த வகையில் தற்போது ஒரு ஐயப்ப பக்தர் ஒரு பாடலை பாடி வெளியிட்டிருக்காரு. இந்த வீடியோவை பார்த்து விட்டு வந்துருங்க, கண்டிப்பாக ஒரு ஷேர் பண்ணிடுங்க. நம்ம ஹிந்துக்களுடைய ஒற்றுமை அவங்களுக்கு அடிக்கும் அடி என்ன அப்படிங்கறத புரிய வச்சிருக்கு. ஐயம் சாரி பாதிரியாரே மதிகெட்ட இசைவாணியே. ஐயம் சாரி பாதிரியாரே அறிவு கெட்ட இசைவாணியே. வன்புலி மேல் ஏறி வரும் எங்கள் சாமி ஐயப்பன். வன்புலி மேல் ஏறி வரும் எங்கள் சாமி ஐயப்பன். சரணம் சரணம் ஐயப்பா, சாமி சரணம் ஐயப்பா. சரணம் சரணம் ஐயப்பா, சாமி சரணம் ஐயப்பா. இந்து கலை இழிவுபடுத்தினா, இந்து சாமியை இழிவுபடுத்தினா. இந்து கலை இழிவுபடுத்தினா, இந்து சாமியை இழிவுபடுத்தினா. கேள்வி கேட்போம் கேள்வி கேட்போம் இந்துக்களே கேள்வி கேட்போம். கேள்வி கேட்போம் கேள்வி கேட்போம் இந்துக்களே கேள்வி கேட்போம். இந்து கலை இழிவுபடுத்தினா, இந்து சாமியை இழிவுபடுத்தினா. எதிர்த்து திருப்பி அடிப்பதற்கு இந்து படை இருக்குதடா, இந்து படை இருக்குதடா. தேவையில்லாம பேச வேண்டாம் தேவரையா வாழ்ந்த பூமி. தேவையில்லாம பேச வேண்டாம் தேவரையா வாழ்ந்த பூமி. தப்பு தப்பா பாட வேண்டாம் ரிஷிகள் முனிகள் வாழும் பூமி. தப்பு தப்பா பாட வேண்டாம் ரிஷிகள் முனிகள் வாழும் பூமி. ஈவேராவின் பூமி அல்ல இது, ஈவேராவின் பூமி அல்ல. ரிஷிகள் முனிகள் வாழும் பூமி, ரிஷிகள் முனிகள் வாழும் பூமி. ஈவேராவின் பூமி அல்ல, ஈவேராவின் பூமி அல்ல. ஈசன் மகன் கந்தன் வாழும் எங்கள் பூமி ஹிந்து பூமி. ஈவேராவின் பூமி அல்ல, ஈவேராவின் பூமி அல்ல. ஈசன் மகன் கந்தன் வாழும் எங்கள் பூமி ஹிந்து பூமி. சாமியே சரணமையப்பா. கண்டிப்பா இந்த வீடியோவை பார்த்துருப்பீங்க, பார்த்து விட்டு ஒரு ஷேர் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹிந்துக்கள் ஒற்றுமையாக இருந்தால் நடிகர் சூர்யா அவர்களும் ஜோதிகா அவர்களும் இப்பொழுது கோவில் கோவிலாக சுற்றி கொண்டிருக்காங்க. தற்போது ஆர்ஜே பாலாஜி ஒரு பேட்டியில் தற்போது சமூக வலைதளங்களில் ஏன் சினிமா விமர்சனம் பண்ணி ஒரு திரைப்படத்தையே இது போல ஃபிளாப் ஆக்குறீங்க அப்படின்னு தங்களுடைய பயத்தை ஆர்ஜே பாலாஜி வெளிக்காட்டியிருக்காரு. ஏன்னா ஆர்ஜே பாலாஜி மூக்குத்தி அம்மன் படத்தின் மூலயமாக நம்ம ஹிந்துக்களையும் ஹிந்து சாமியார்களையும் ஹிந்து கடவுள்களையும் போலி அப்படிங்கிற மாதிரி அந்த திரைப்படத்தில் காட்டியிருப்பாரு. ஹிந்துக்களுக்கு எதிராக தொடர்ந்து கருத்துக்கள் சொல்லக்கூடிய ஆர்ஜே பாலாஜி தற்போது நம்மளுடைய சமூக வலைதள பலத்தை பார்த்து பயந்து நடுங்கி தற்போது அவர் என்னை மன்னித்து விடுங்கள், இது போல நீங்க இந்த திரைப்படத்தெல்லாம் எதிர்க்காதீங்க, திரைப்பட விமர்சனத்தை எல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு காலில் விழாத குறையா கெஞ்சிருக்காரு. நடிகர் சூர்யா ஜோதிகா தற்போது கோவில் கோவிலாக சுற்றி வருகிறாங்க. இதெல்லாம் யாரால அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹிந்துக்கள் சமூக வலைதளங்களில் திருப்பி அடிக்க, ஒற்றுமையாக அடிக்க ஆரம்பிச்சதுனால தான் இவ்வளோ பெரிய மாற்றங்கள், இவ்வளோ பெரிய நம்மளுடைய வெற்றி அவங்களுக்கு ஒரு பயத்தை உண்டு பண்ணியிருக்கு. அதே போல ஹிந்துக்கள் ஒற்றுமையாக நம்மளுக்கு எதிராக யாரு வந்தாலும் அவர்களை எதிர்த்து நிற்க வேண்டும். கண்டிப்பாக இது மாதிரி இந்த வீடியோக்களை எல்லாரும் ஷேர் பண்ணுங்க. ஐயப்ப சாமி மட்டும் இல்லைங்க, நம்ம ஹிந்துக்கள்ல உள்ள கருப்பண்ண சாமி முதற்கொண்டு எந்த சாமியா இருந்தாலும் யாரு படித்தாலும் அவர்களுக்கு எதிராக நம்ம ஒற்றுமையாக குரல் கொடுக்க வேண்டும். கண்டிப்பா இந்த வீடியோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.